வெல்கம் வியூவர்ஸ். ஒன்றும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டெக்னாலஜி அப்டேட்ஸ் இந்த சேனலில் வந்துட்டே இருக்குங்க. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தான் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு நீங்கள் பைத்தான் கொடுத்தீங்கன்னா python.org அப்படின்ற வெப்சைட் வரும். இதுதான் பைத்தானுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். இது கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் இங்கே டவுன்லோட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படி உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை மேக் யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பைத்தான் வேர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பைத்தான் 3.85 இதுதான் உங்களுக்கு லேட்டஸ்ட் வேர்ஷன் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்ஷன் ஏற்கனவே இருந்த வேர்ஷன் ஏதாவது வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 2.7.18 இது வேணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வேர்ஷன் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் டவுன்லோட்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சிஸ்டம் 32 பிட்டா 62 பிட்டா 64 பிட்டான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது யூஸ் பண்ணுறதால ஸோ 64 பிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 32 பிட் அப்படின்னா நீங்கள் x86 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் பார்த்தீங்களா இதை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம 64 பிட் அப்படின்றதால விண்டோஸ் x86 64 பிட் எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர். ஸோ இதுதான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண வேண்டியது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ. ஸோ இதை எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டோட்டல் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 26 MB இருக்குது. ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ரன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பைத்தான் 3.8.5 64 பிட் அப்படின்றது கிடைக்குது. இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தான் 3.82 பாத் அப்படின்றது அன்செக் பண்ணியிருக்கோம். அது செக் ஆகாமல் இருக்கும். அதை நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் செக் பண்ண விட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா ரன் பண்ண முடியாது. மேனுவலாக போயிட்டு நீங்கள் என்விரான்மெண்டல் பாத் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரன் பண்ணும்போது எந்த விதமான இஷ்யூஸும் உங்களுக்கு இருக்காது. மேனுவலாக நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. பாத் ஃபைல் நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ செட்டப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது நம்மளுடைய செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு பைத்தான் 3.8.5 அப்படின்றது வருது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு பைத்தான்குள்ளே நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ பைத்தான்குள்ளே நம்ம போயிட்டோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்காக நம்ம நார்மலாக பண்ணுற
பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் என்ன டெக்ஸ்ட் வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூனிவர்சலாக கொடுக்குற மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பைத்தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எக்ஸிட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ வெளியே வந்துடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா ரன் ஆகிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு எடிட்டர் மூலிமா, ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பேட் மூலிமா நீங்கள் ரன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் டி ட்ரைவில் ஒரு நோட் பேட் ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் என்ன டெக்ஸ்ட் வேணால் கொடுத்துக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ், ஸோ அந்த லொக்கேஷன்லேயே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. .txt சேவ் பண்ணக்கூடாது, .py பைத்தானுடைய வேர்ஷனில் சேவ் பண்ணணும். .py அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்றது டி ட்ரைவில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு என்னோடய லொக்கேஷன் டீயில் இருக்கிறதால நான் டீன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது பைத்தான் ஸ்பேஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் நேம் என்ன கொடுத்தோம், ஃபர்ஸ்ட்னு கொடுத்தோமா .py அப்படின்றத கொடுத்தோம். ஸோ first.py கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது உங்களுக்கு அதோடைய அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து ஒரு பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து நோட் பேட், வேர்ட் பேட் அந்த மாதிரி எடிட்டர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். இதோடைய உங்களுக்கு அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ஐடிஇ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைசாம் அந்த மாதிரி ஐடிஇ யூஸ் பண்ணி பண்ணலாம். அதை பற்றின வீடியோஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, எப்படி அதில் ஒர்க் பண்ணுறதுன்றது அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பைத்தான் டியூட்டோரியல் பார்க்கறதுக்கு நம்மளோட ஜேபி இன்ஃபோடெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.